everyone, welcome to Spectator Views YouTube channel. So, MI vs DC preview இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வான்கடையில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடைபெற போகுது. பிச் பொறுத்த வரைக்கும் ரெட் சாயில் பிச்சில் போட்டி நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு போட்டி நடக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா 40% மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு தகவல் வருது. ஒருவேளை மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிசி பற்றி சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக விளையாடினாங்க. ஜிடி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் டிசிக்கு ஓப்பன் பண்ணி செஞ்சுரி அடித்தார். பேட்டிங்கில் டிசி டாமினேட் பண்ணாங்க. பட் ஃபேஃப் டு பிளேஸி பெரிய ஃபார்மில் இல்லை. இந்த சீசனில் கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங் பண்ணல. முதல் 2-3 மேட்ச் ஃபீல்டிங் நல்லா பண்ணார். அதன் பிறகு ஃபீல்டிங்லேயும் அவரால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஐ திங்க் அவர் இன்ஜர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ டோனவன் ஃபெரீரா அல்லது ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தர் திருப்பியும் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னா. இன்ஃபேக்ட் டோனவன் ஃபெரீரா இன்னும் இந்த சீசனில் ஒரு மேட்ச் கூட விளையாடலை. அதே போல் போலிங் சைட் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் நல்லா பண்ணலை அப்படின்றத விட போலிங் சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது. ஸோ போலிங் சேஞ்சஸ் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா சமீரா முஸ்தபிசூர் ஓப்பன் பண்ணியிருக்கணும். நடராஜன் பவர் பிளேயில் 6th ஓவர் அண்ட் மிடில் ஓவர்ஸில் 7 to 15 ஒரு ஓவர். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா 17-19 மீதி 2 ஓவர் அல்லது 18-20 கடைசி 2 ஓவர் போடணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் 2வது ஓவர்லேயே அவர் கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் முஸ்தபிசூரும் பார்த்திங்கன்னா எண்ட் ஓவர் மிடில் ஓவர்ஸில் நல்லா போடுவார். பட் அவர் நடராஜனை கம்பேர் பண்ணும்போது பவர் பிளேயில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவுலர். ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் டேண்டமில் போட்டிருந்தோம். விப்ராஜ் நிகம் அவ்வளவு எஃபெக்டிவாக இல்லை. அக்ஷர் பட்டேல் நிறைய மேட்ச்சில் பவர் பிளேயில் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் சேஞ்சஸ் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ இன்னொரு சேஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா விப்ராஜ் நிகமுக்கு பதில் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தர்ஷன் நல்கண்டே நான் பிளேயிங் 11 எதிர்பார்க்குறேன். ஏன்னா வான்கடையில் பெருசாக ஸ்பின் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் விப்ராஜ் நிகம் பிளேஸில் தர்ஷன் நல்கண்டே எதிர்பார்க்குறேன். அண்ட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் சில ஃபோர்ஸ்டு சேஞ்சஸ் இருக்கும். ரிகல்டன் பிளேஸில் ஜானி பேர்ஸ்டோ ஓப்பன் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன் விக்கெட் கீப்பர் பேட்டராக. வில்ஜாக்ஸ் பிளேஸில் சரித் அசலங்கா இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கார்பின் பாஸ் பிளேஸில் ரிஷட் கிளீசன் பிளேயிங் 11 இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 அணிகளும் கடைசியாக ஜிடிக்கு அகேன்ஸ்டாக தான் விளையாடிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டக்வர்த் லூயிஸில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் 2 பேருடைய விக்கெட்டும் ஏர்லியராக விட்டுருக்காங்க. பட் மிடில் ஓவர்ஸில் வில்ஜாக்ஸ் மட்டும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ பவர் பிளேயில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும். மிடில் ஓவர்ஸ்லேயும் பார்ட்னர்ஷிப் வேணும். ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும். ஸோ பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப் 3 ஏரியாஸ்லேயும் இருக்கணும். மற்றபடி பவுலிங் பொறுத்த வரைக்கும் டாமினண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா விக்னேஷ் புத்தூருடைய எக்ஸிட்டுக்கு பிறகு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் வில்ஜாக்ஸ் ஒரு சில மேட்ச் சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ வில்ஜாக்ஸும் ஆப்சென்ட். ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. மற்றபடி ஃபீல்டிங் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஃபேஃப் டு பிளேஸை தவிர்த்து மற்ற யாரும் கவலைக்குரிய விதமாக பேட்டிங் பண்ணல. ஸோ பவுலிங் சேஞ்சஸ் ஃபீல்டிங் பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸோ பவுலிங் சேஞ்சஸ் பெட்டராக இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தது. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கீ பிளேயர்ஸ் என்னுடைய ஒப்பீனியனில் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பும்ரா அண்ட் டிசி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கேஎல் ராகுல், பவுலிங்கில் முஸ்தபிசூர் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.